ரோகிணி, சிந்தாமணி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சாமியாடின பொம்பளை கிட்ட பணம் குடுத்துட்டு இருக்காங்க. அத முத்து அப்படியே பார்க்குறாரு கார்ல வரும்போது. கார ஓரமா நிறுத்திட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்குறாரு. எவ்ளோ தைரியம் இருந்தா 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த சாமி ஆடுற பொம்பளைய எங்க வீட்டுக்கு அனுப்புனீங்களா? மீனாவ வீட்ட விட்டு அனுப்பணும்னு இவ்ளோ பிளான் போட்டிருக்கியா? எம்மா பார்லர் அம்மா ரொம்ப நல்ல அம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அப்படியே வராரு மீனா கிட்ட. மீனா கடையில இருக்காங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மீனா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். நீ சொன்னல்ல, எங்க அப்பா உயிரோட இருக்கணும். எதுவுமே ஆகக்கூடாது. அதனால தான் அம்மா வீட்டுக்கு போனேன்னு சொன்னல்ல. ஆனா அது எல்லாமே வேஸ்ட்டு தான். இங்க பாரு. இந்த வீடியோவ பார்த்தா உனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு முத்து அப்படியே காட்டுறாரு. மீனா பார்க்குறாங்க. பார்த்தோனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இது? இந்த பொம்பள நம்ம வீட்டுக்கு வந்து சாமி அடிச்ச அந்த பொம்பள தானே அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா, அந்த பொம்பள தான். இந்த பார்லர் அம்மா அந்த பொம்பளைக்கு பணம் குடுக்குது. அது மட்டும் இல்ல, இந்த சிந்தாமணி, பார்லர் அம்மா எல்லாம் 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து தான் பணம் குடுத்தாங்க. அந்த வீடியோ தான் இது. நான் ரோட்ல போகும்போது இது இவங்கள பார்த்தேன். ஓரமா நின்னு வீடியோ எடுத்தேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. அத கேட்டோனே மீனா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஓ! இதெல்லாம் பண்ணுவாங்களா? ஏங்க இந்த ரோகிணிக்கு அறிவே கிடையாதா? சுத்தமா அறிவே கிடையாதா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அந்த பார்லர் அம்மாவுக்கு அறிவுலாம் இருக்கு. ஆனா அது கரெக்ட்டா யூஸ் பண்ணுது. நீ அங்க இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் உன்ன அங்கருந்து தூக்கியிருக்கு. இந்த விஷயம் உனக்கு புரியல. ஆனா, அந்த பலகுரல் கரெக்ட்டா சொல்லுச்சு பாத்தியா? இந்த ரோகிணியோட வேலையா இருக்கும்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா பலகுரல் எல்லாத்தையும் யோசிக்குது அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமாங்க, ரோகிணி சொன்னது எல்லாமே நடக்குது. சரி இருங்க பார்க்கலாம். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. அப்ப முத்து சொல்றாரு. இங்க பாரு, இந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும். சரியா? நான் பார்த்துக்கிறேன். ஆனா, இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த பார்லர் அம்மா தான். அத நீ புரிஞ்சுக்கோ. நான் வீட்டுக்கு வரமாட்டேன்லாம் சொல்லவே சொல்லாத. நீ இன்னிக்கே வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். இந்த வீடியோவ வீட்ல காட்டலாம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இல்லங்க, இன்னும் கூட நமக்கு சாட்சி வேணும். அவங்க சும்மா பேசுனாங்கன்னு கூட சொல்லிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. இல்ல மீனா, சரி இன்னும் ஆதாரம் தானே வேணும். நான் ரெடி பண்றேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. சரிங்க. இங்க நம்ம பார்த்துக்கலாம். நான் வேற எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்ட விட்டு வெளிய வந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. என் பொண்டாட்டி நீ நல்லவடி. உனக்கு ஏன் புரியவே மாட்டுது? உன்ன சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உன்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மதான் அப்படின்னு மீனா, முத்து 2 பேருமே பேசுறாங்க.